நீலா பயலுகடா கொடூரமா இப்போன்னு அப்போன்னு விஎஃப்ஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் ரிலீஸுங்க நம்ம தினேஷ் கேமிங் அண்ணன். இந்த ஒரு பஸ் மோட எப்படி நம்ம பஸ் மோட இருந்துச்சு கேமில் கொண்டு வருது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு பஸ் மோடோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதனால் வந்து நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். விஎஃப்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. விஎஃப்ஜி நீலா பஸ் மோடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம நைட் ரைடில் போயிட்டு நம்ம நைட் மோடில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருட்டான இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிப்பாட்டிக்கும் நம்ம வண்டியை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைட் செட்டப் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைட் செட்டப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே வியூவில் போயிட்டு நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஒரு ரைடுமே போயிடுவாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுக்கோட நெக்ஸ்ட் டெலிவரி பண்ணிடலாம். பஸ் மோட் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் லைட்டை கிளிக் பண்ணிங்களா நீங்கள் ஃப்ரண்ட்டில், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வீலில் வந்து லைட்டை எரியிற க்ரீன் கலர் லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. வீல் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ஓரத்தில் ஸ்கின்னில் அந்த இது மாதிரி சீரியல் லைட் மாதிரி பக்காவாக வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்பர் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஃபாண்டில் ப்ளூ கலர் எல்லோ கலர் இப்போ அந்த மாதிரி வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதாங்க விஎஃப்ஜி. நீங்கள் அனிமேஷன் ஒன்று சொல்ல மறந்துட்டே, டோர் அனிமேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. சர்ப்ரைஸ் ரிலீஸ் தான். இந்த ஒரு பஸ் மோடோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்ம டே வியூலேயே பார்ப்போம். இன்டீரியர் ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, பஸ் மோடோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா பஸ் மோட ஓனர் யாருன்னு தினேஷ் கேமிங், மோடு மேக்கர் யாருன்னு கௌதம் கேமிங். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்போர்ட்டர்ஸ் ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கோம் நம்ம தினேஷ் கேமிங் அண்ணனுக்கும் கௌதம் கேமிங் அவங்களுக்கும். அண்ட் தென் வந்து இந்த ஒரு பஸ் மோட எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாஸ்வேர்டு இருக்குது, நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் மோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த மோட் லிங்க் டச் பண்ணிங்கன்னா தினேஷ் கேமிங் அண்ணன் சேனலுக்குள்ளே போயிடும். அந்த சேனலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மோருங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் மோருங்க கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீலா பஸ் மோட் அப்படிங்கிறக்கும். அந்த ஒரு நீலா பஸ் மோடை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தினேஷ் கேமிங் அண்ணனோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மோட் லிங்க்கு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் லிங்க்கு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிங்க் இருக்கும். உங்களுக்கு லிவரியும் டெம்ப்ளேட்டும் தேவைன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா லிவரி அப்ளை பண்ணுற தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே மோட்லேயே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கு வருங்க, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, கரெக்டாக காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ வந்து கரெக்டாக காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு நீலா பஸ் மோடுக்கே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே இருக்கு வருங்க, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் டு டவுன்லோட், அந்த கிளிக் டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரோஸ் வெப்சைட்குள்ளே போயிடும். ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 16.7 MB தாங்க விஎஃப்ஜி, ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ வந்து எந்த ஒரு லேக்னஸும் இல்லை. இப்போ டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தேவையானவங்க வந்து லிவரி வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிவரி தேவை அப்படிங்கிறவங்க வந்து லிவரியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம திருப்பி டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருவோம். டவுன்லோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லிவரி வந்து தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கலாம். தேவைப்படாதவங்க நீங்கள் வந்து தேவையில்லை. தேவைப்படுறவங்க மட்டும் அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இப்போ திருப்பி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே ஸ்டெப்பு தான், லிவரிக்கும் அதே ஸ்டெப்பு தான். செகண்டாக இருக்குல்ல, அந்த இதை கிளிக் டு டவுன்லோட் அங்கே அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே அதே மாதிரி தான் சார்மஸ் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இங்கே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 7.1 MB. அண்ட் தென் டெம்ப்ளேட் லிங்க் வேணுமா, டெம்ப்ளேட்டே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பஸ் மோட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. ஸோ வந்து இந்த ஒரு பஸ் மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் வந்து சொல்கிறேங்க. ஓகேவா, நேரம் பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மோட ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி எக்ஸ்ட்ரா டு அச்சீவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன்ல, அங்கே காப்பி பண்ணல, அதை வந்து இங்கே போடணும்ல. ஸோ வந்து அந்த ஒரு பாஸ்வேர்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து நான் வந்து தப்பாக போடுறேன், தவறான பாஸ்வேர்டு நினைக்கிறேன். இது வந்து இன்வாலிட் பாஸ்வேர்டு, ஏன்னா வந்து சரியாக போடல. கரெக்டான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டு அச்சீவ் கொடுத்து பாஸ்வேர்டு இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு போடுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து
அச்சீவ் சக்ஸஸ்ஃபுல்லி டீகாம்ப்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அச்சீவ் சக்ஸஸ்ஃபுல்லி டீகாம்ப்ரஸ்ட்னு வரும். அப்படின்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து டவுன்லோட்குள்ளே போயிட்டு டவுன்லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீலான்னு சர்ச் பண்ணணும். நீலா சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா லிவர் லிங்க் இருக்கும். அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து திருப்பி நீலான் வேறு சர்ச் பண்ணணும். ஏன்னா வந்து நான் வந்து வெளியில் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கீழேலாம் இது வந்து 0B, அதாவது இது வந்து ஒர்க் ஆகாத ஒரு ஃபைலு உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துக்கிறேன். மறுபடியும் நீலான்னு வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து கரெக்டான ஃபைல் வந்து 0Bயில் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டுங்க. கடைசியாக ஒரு ஃபைல் இருக்குது 43 ஒயிட் ஃபைல் இருக்குல்ல, அந்த ஒரு ஒயிட் ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இல்லாட்டி காப்பி ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிருங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிட்டு டாக்குமெண்ட் ஃபோல்டரில் போயிருங்க, பசீட் ஃபோல்டரில் போயிருங்க, மோட்ஸ் ஃபோல்டரில் போயிருங்க. போனதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பேஸ்ட்டுக்கு ஆப்ஷன் க்ரீன் கலர் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி நீங்கள் மோடுக்குள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்கள் பஸ் மோடு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இம்போர்ட் கொடுத்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இம்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஒன்ஸ் கேரேஜுக்குள்ளே வந்து இதான் வந்து நம்ம பஸ்ஸு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் கொடுத்து எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிறங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம பஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வந்துடலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கேமுக்குள்ளே வந்துட்டோம். விஓவிஜி இந்த ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம் அங்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். சேலம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் அப்படிங்கிற மாதிரி ஊர்லலாம் போகுது. எப்பா எல்லோரும் ஏறுங்கப்பா, இன்றைக்கி சேலம் தான் வண்டி போகுது. ஸோ வந்து ஏறுங்க. தினேஷ் எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கேன். ஏன்னா வந்து அவங்களே சொன்னாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். 28 மார்ச் தான் அவங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ், அதாவது 2021 வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸாக 4 இயர்ஸான்னு தெரில. சீக்கிரமே அவங்க 1 மில்லியன் அடிக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகேவா? அவங்க கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு லேக்னஸுமே இல்லை. ஸ்பீடும் பக்காவாக இருக்குது. கௌதம் கேமிங்னாலே நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத ஒரு பஸ் மோடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு டிராஃபிக் மோட்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோட் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சுங்க விஓவிஜி. அதனால் வந்து இனிமேல் டெய்லி வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும். எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ அது கொஞ்சம் டஃப் தான். நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எக்ஸாம் முடிஞ்சனால நான் வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீலா பஸ் வேறு ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பஸ் வந்து தமிழ்நாடு மாதம் ரிலீஸ் பண்ணுற பஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுவேன். நம்ம ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம அனிமேஷன் கீஸ் ஃபஸ்ட் லைட் செட்டப்பை நைட்டே பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம இப்போ பார்த்து ஃபுல் இன்டீரியரையும் கீழே பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து நிறுத்தியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டை கிளிக் பண்ணிங்க, இந்த மாதிரி தான் இன்டீரியரில் வந்து எரியும். அதே ஃப்ரண்ட்லேயும் கீழே எரியும். அது நைட் வியூவில் வந்து நம்ம பார்த்தோங்க. ஓகேவா? பார்த்தோம். அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் வியூ பார்ப்போங்க. ஏன்னா ஃபுல் இன்டீரியர் வியூ பார்த்தாங்க உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து நம்ம ஃபுல் இன்டீரியர் வியூ பார்ப்போம். தலைவன் வந்து அது வரமாட்டுது, இடிக்குதுங்க, என்னமோ இடிக்குதுங்க விஓவிஜி. என்னன்னு தெரில, பரவாயில்ல. இப்போ அவங்க கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ வந்து கரெக்டான இடத்துல வந்து நான் நிற்கலை. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்டீரியர் வியூ பார்ப்போம். ஓகே, இன்டீரியர் பேசஞ்சர்ஸ் சீட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டு க்ரீன் கலர் லைட்டு பாலாஜி பஸ் மோடு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள லைட்டர் ஒரிஜினலாக இருக்குது லைட்டு. மேலே உள்ள அந்த டாப் வந்து ஒரு மாதிரி பழைய இது மாதிரி இருக்குது. ஓகேவா? அது வந்து சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் எந்த ஒரு மியூசிக் பாக்ஸும் ஆட் பண்ணலை. என்ன கதைன்னு தெரில. அதே நேரத்தில் இப்போ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒருவேளை பஸ்ஸில் இப்படி தான் இருக்கும் போல. விநாயகர் ஃபோட்டோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லாம் சூப்பராக இருக்கும். BS4 BS3 தெரில. மியூசிக் பாக்ஸ் இருக்குது போலங்க விஜி. ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இப்போ அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அனிமேஷன் கீஸ் ஃபஸ்ட் அனிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் டோர் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் மாலை வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 3 அனிமேஷன். இன்ஜின் டோர் ஓப்பன் ஆகுது, மேலே ஆட் ஆகிறது. அதே நேரத்தில் கை வந்து இந்த ஸ்டேரிங் திருப்பையில் கை ஒரிஜினலாக திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 2வது அனிமேஷன் வந்து இதான் 3 அனிமேஷன், வேறு அனிமேஷன் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட் அனிமேஷன் 3 அனிமேஷன் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீழே 3 ஃபீச்சர்ஸு. ஓகேவா? இப்போ 2வது அனிமேஷன் கீயை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரர் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் வந்து அதான் வந்து செகண்ட் அனிமேஷன் கீழே வச்சுருக்காங்க. 2 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. 3rd அனிமேஷனில் மேலே நெல் மூட்டைகள் அண்ட் தென் அது ஆட் பண்ணுற மாதிரி. அதே நேரத்தில் ஸ்டியரிங் வந்து இன்டீரியரில் டிரைவர் பக்கத்தில் வந்து ஸ்டியரிங் வந்து சேஞ்ச் ஆகும். BS3ல் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பேசஞ்சர்ஸை ஆட் ஆவாங்க இன்டீரியரில். ஸோ வந்து ஸ்டியரிங் சேஞ்சு. அதே நேரத்தில்
மேலே வந்து பேசஞ்சர்ஸ் ஆடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நெல் மூட்டை அது ஆடு. ஸோ வந்து முருகன் ஃபோட்டோங்க. அது வந்து கிஃப்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கவிங் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகன் ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு சரிங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு. அதுவும் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து முருகன் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா அந்த லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் சூப்பராக இருக்குது. பஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பாருங்கள். ஓகேவா, பக்காவாக இருக்குது. ஸோவா ஓகேவா, நீங்கள் எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க விஜய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பஸ் மோட ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு பாருங்கள். ஓகேவா, பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே விஜய், பாய் பாய் விஜய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.